கூலி, கூலி, கூலி. என்னடா 3 கூலி கூவுறான்னு பார்க்குறீங்களா? இருக்கு, சமாச்சாரம் இருக்கு. தலைவர் ஆப்வியஸ்லி த கூலஸ்ட் அண்ட் ஷார்ப்பஸ்ட் கூலி. தலைவரோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சத்யராஜ் ஒரு சயின்டிஃபிக் கூலி. அண்ட் உபேந்திரா ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் கன்ஃப்யூஸ் ஸ்டேட்லயே இருக்கும் கர்நாடிக் கூலி. கர்நாடிக்னா நான் கன்னடத்த சொல்லல. ஐ மீன் அவர் சண்ட போடும்போது, அனிருத் திடீர்னு யூ டர்ன் போட்டு லைட்டா செமி கிளாசிக்கல் ஸ்டைல் கர்நாடிக் சைட்லாம் வாங்கி ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாரு. அத சொன்னேன். கூலி ரிவ்யூ ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50 இயர்ஸ் ஆஃப் மேட்னி ஐடல் ரைடு பை அ சிங்கிள் மேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய சல்யூட். வாட் ஷாம், வாட் கரிஸ்மா அண்ட் வாட் அன் எனர்ஜி. வயசானாலும் உன் எனர்ஜி அண்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் முன்னாடி எல்லாருமே காலின்னு யூ ப்ரூவ்ட் இட் yet again in கூலி தலைவா. நிஜமாவே ஒரு கூலியா ஆரம்பிச்சு டைமண்ட் ஜூப்ளி இயர் அண்ட் எக்ஸாக்ட்லி 50 இயர்ஸ் ஃப்ரம் அபூர்வ ராகங்கள் which got released on August 15, 1975 is pure magic. அப்படி ஒரு டிவைன் ஜாதகம் அண்ட் அந்த மேஜிக்கை ரஜினிக்கும் தலைவர் ஃபேன்ஸுக்கும் கோயின்சிடென்டலா நடத்தி காட்டிய லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு பெரிய குடோஸ். இப்போ பேக் டு கூலி படம். ஹார்பர்ல ஸ்மக்லிங் அண்ட் எவ்ரி 2 மினிட்ஸுக்கு பொழுது போலனா எவனையாவது போட்டு தள்ளுறது. அப்படி போட்டு தள்ளின ஆளை டிஸ்போஸ் பண்ண சயின்டிஃபிக் கூலியான சத்யராஜ் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் சேர்ல கொண்டவங்களை எப்படி விபூதியாக்குறதுன்னு ஒரு மேஜர் பிளாட் ஒன்று லோகேஷ் கண்டுபிடிக்க, அந்த பிளாட் பத்தாதுன்னு சத்யராஜை போட்டு தள்ளின உடனே அவர் ஃப்ரெண்டான தலைவரான தேவா சும்மா விடுவாரா? ஹார்பருக்குள்ள நுழைஞ்சு மொத்த கேங்கை எப்படி முடிக்க போறாருன்ற கதை தான் கூலி. இதுக்கு நடுவில் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் பொண்ணாவும் ரஜினி கூடவே டிராவல் பண்ற ரோல்லையும் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் லைஃப் டைம் ரோலா சவுகார் ஜானகி மாதிரி அழுதுட்டே செஞ்சாலும் ஷீ பிரில்லியன்ட்லி பெர்ஃபார்ம்ட் த ரோல் வித் அமேசிங் அண்ட் கியூட் கன்விக்ஷன். வெல் டன் ஸ்ருதி. அவர் உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு நண்பன். ஒன் ஆஃப் த வெல் ரிட்டர்ன் லைன்ஸ் தட் குட் கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஷோகேஸ் த கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ரஜினி அண்ட் கமல். கண்டிப்பா தலைவர் ஜுஜுபியா எல்லாரையும் முடிக்க போறாருன்னு தெரிஞ்சே பார்த்தாலும் there were clever moments in the film with நல்ல twists and turns in the narration. பட் என்னதான் நல்ல ட்விஸ்ட் இருந்தாலும் வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் தான் டேமேஜிங் பார்ட் ஆஃப் கூலி. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நாகார்ஜுனா ஹஸ் ஆக்சுவலி டன் இட் ரியலி வெல். கொஞ்சம் அந்த காலத்து வில்லன் மாதிரி சிரிக்காம கத்தாம இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் his swag, attitude and charisma was all fine. தென் ஏதாவது ஃபோக்கஸ்டான வில்லனா இருந்து தொலைச்சிருக்கலாம். வாட்ச் பிஸ்னஸ், ஹார்ட் பிஸ்னஸ்னு அவரே கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ். ஹார்பர் லேண்ட்ஸ்கேப் டெஃபினெட்லி ஹேட் அ சினிமேட்டிக் அப்பீல். அதை தாண்டி படத்தில் ரெஃப்ரெஷிங்கான மொமெண்ட்ஸ்னு சொல்லணும்னா ரஜினியோட ஸ்டீலிங் பிரசன்ஸ், லுக்ஸ் அண்ட் இஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். இனிஷியல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபைட் வித் டிபிக்கல் தலைவர் கிண்டல் அண்ட் கேலி மூமெண்ட்ஸ் வித் த சண்டா கேங் அண்ட் த சீன்ஸ் வித் ஸ்ருதிஹாசன் were all beautifully done. தென் கொஞ்சம் வந்தாலும் நச்சுன்னு வர தலைவர் ஃப்ளாஷ்பேக் வாஸ் அமேசிங். அப்புறம் மோனிகா வாஸ் அ குட் இன்க்ளூஷன் as a song alongside the narration. மோனிகான்னு சொன்ன உடனே பூஜா ஹெக்டேவையே தூக்கி சாப்பிட்ட சௌபினை தான் சொல்லணும். நல்ல வேளை இந்த படத்தில் ரஜினி மட்டும் இல்லைன்னா சௌபின் would have literally owned the film. ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெனசிங் கேரக்டரை கேக் சாப்பிட்ற மாதிரி முழுங்கிட்டாரு. சௌபின் வாஸ் டூ குட் இன் த ஃபிலிம். சத்யராஜ், உபேந்திரா அண்ட் கடைசியில் படத்துக்கு காமெடியே இல்லைன்ற குறைய தீர்த்து வைக்கும் அரட்ராயர் அமீர் கான். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ரோலை கேஷுவலாக பண்ணிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்லி ரச்சிதா ராமுக்கு கொடுத்த மீட்டி ரோலை ஷி ஹஸ் கிராப்ட் இட் இன் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம்ட் இட் பியூட்டிஃபுல்லி. Cinematography by Girish Gangadharan was fantastic. Amazing work. Editing by Philomin Raj was superb as well. பட் இன்னும் கொஞ்சம் கூட அவ்வளோலாம் தேவையில்லாத சண்டையெல்லாம் ஈஸியாக 30 மினிட்ஸ் வெட்டி தூக்கி போட்டிருக்கலாம். அந்த குறை மட்டும்தான். ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பை சதீஷ் குமார் வாஸ் ஆல்சோ அமேசிங். மியூசிக் அனிருத். மோனிகா அண்ட் பவர் ஹவுஸ் வாஸ் ஈஸிலி த பில்லர் ஆஃப் கூலி டு பிகின் வித். பட் பாட்டும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பியோர்லி அரைச்சமாவையே அரைக்கிற ஸ்டஃப் தான். பிஜிஎம்லாம் மோஸ்ட்லி த டெம்ப்ளேட் மியூசிக் தான். பவர் ஹவுஸ் தீம் வாஸ் குட் பட் ரிமைனிங் were just fillers. Absolute fillers with just beats and synthesized tones. பிஜிஎம் நான் நினைவு வச்சுக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஐநோ படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கிற மியூசிக் தான் he has been able to achieve. ஸ்ட்ராங் மியூசிக்கல் தீம்ஸ் இல்லாத ஸ்கோர் இஸ் கோயிங் டு பி பாசிங் clouds and soon to be dusted. நடுவில் ராஜா சாரோட டிஸ்கோ சாங் வாஸ் an amazing addition. Thanks to லோகேஷ் for that. ஒரு டிஸ்கோ பாட்டை கூட என்னமா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இசைஞானியை ஊர்கா மாதிரி கூட தொட்டுக்க முடியாது இவங்களெல்லாம். மொத்தத்தில் கூலி ஒரு வாட்ச் படமானா இல்லை, வாட்சபிள் படமானா தெரியல. நீங்கள் தலைவர் ஃபேன்னா ரிப்பீட் வாட்ச் கூட பண்ணலாம். பட் உங்களுக்கும் தலைவருக்கும் ஆகாதுன்னா யூ கேன் வாட்ச் பட் வெயிட் அண்ட் வாட்ச் இன் அமேசான் பிரைம். லாஸ்ட்லி ஒரு வேண்டுகோள் டு ஆல் டைரக்டர்ஸ். ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், போஜ்புரி, கொங்கினி, துலு அண்ட் விட்டா உருது, ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சுன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் கொண்டு வந்து பேன் இண்டியா, பேன் வேர்ல்டுன்னு உயிர் எடுக்காதீங்கப்பா.
நம்ப ஊர் ஸ்டோரிய, நம்ப ஊர் ஸ்டார்ஸ வச்சே கொம்பு சுத்துங்க. போதும் இந்த பேன் இண்டியா டார்ச்சர்.